ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸ் 3rd வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது சுகர் பீடு. இதுக்கு சீனி பாசின்னு இன்னொரு நேம் இருக்குது. சுகர் பீட், சீனி பாசி அப்படின்னு சொல்லுவோம். இதோட சைஸ் வந்துட்டு 0.4 mm, 0.3 mm இந்த 2 சைஸில் இது கிடைக்கும். இப்போ இந்த சுகர் பீடை வச்சு தான் நம்ம லைன்ஸ் இல்லை லீஃப் இந்த மாதிரி ஃப்ளவர் இதில் எல்லாத்துலேயும் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சுகர் பீடை நீங்கள் 2 பீடாக தான் எடுத்து நீங்கள் லோட் பண்ணணும். அதாவது நீங்கள் லைன் சரி ஒரு லீஃப்னாலும் 2 பீடாக தான் நீங்கள் போடணும். அப்போ தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ பிகினர் எல்லாமே ஒரு லைன் போட்டுக்கங்க. அந்த லைனில் இருந்து நீங்கள் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். எப்பவும் போல் கீழேருந்து த்ரெட் எடுத்து நீடில் ஒரு நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நாட்னா ரிவர்ஸ் நாட் இது. சுகர் பீடை நீடில் லோட் பண்ணிக்கிறேன். அதாவது கையை வச்சு ஏற்றி ஏற்றி தள்ளி தள்ளி ஒரு 5-6 பீடை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த செயினில் நாட்டில் இருந்துட்டு 2 பீடாக மட்டும் கோர்த்து கோர்த்து போடுங்க. உள்ளேருந்து அதாவது அடியிலேருந்து நாட்டு எடுக்கிறேன். த்ரெட்டை எடுத்து 2 பீடை கோர்த்துட்டு திருப்பி மறுபடியும் ஒரு நாட்டு, 2 பீடை திருப்பி மறுபடி ஒரு நாட்டு. அதாவது செயின் இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2 வீடியோவில் செயின் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த செயினில் எப்படி நீங்கள் இந்த சுகர் பீடை சேர்த்து நீங்கள் செயின் போடுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எடுக்கிற த்ரெட்டில் 2 பீடை கோர்த்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் அந்த த்ரெட்டை லாக் பண்ணி நீடில் இறுக்கி பிடிச்சிட்டு கீழே இருந்து இன்னொரு த்ரெட்டை எடுத்து திருப்பி மறுபடியும் அதில் 2 பீடு, திருப்பி மறுபடியும் கீழே இருந்து இன்னொரு த்ரெட்டு, இப்படி மாறி மாறி நீங்கள் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் இந்த லைன் கரெக்டாக வரும். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த நீங்கள் சுகர் பீடை பொறுத்தவரை நீங்கள் நீடில் நல்லா டைட் பண்ணி கொடுத்துட்டே வரணும். அதாவது ஃபஸ்ட்டு போட்ட அந்த பீடுக்கு 2வது போட்ட பீடுக்கும் கேப்பே இல்லாமல் வரணும். அப்போ தான் கரெக்டாக லைன்ஸ் வரும். கேப்போடு நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்க ஃபினிஷிங் நல்லா இருக்காது அந்தளவுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நெருக்கமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்க்க லுக்காகவும் உங்களோட ஒர்க்கு வந்துட்டு நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். 2 பீடை போட்டுங்க. திருப்பி நாட் போட்டு இன்னும் 2 பீடு. நாட் மீன்ஸ் செயின் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பேசிக்காக போடுற செயினில் தான் இது எல்லாமே நீங்கள் இப்போ போட போகிறீங்க. லாஸ்ட்டாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த லைனில் இப்போ நம்ம சமிக்கி ஒர்க் பண்ண போகிறோம். இதோட நேம் வந்து சமிக்கி. இது நிறைய கலர்ஸில் கிடைக்கும். சைஸும் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும். இதை விட சின்ன சைஸும் கிடைக்கும், இதை விட பெரிய சைஸும் கிடைக்கும். இது மீடியம் சைஸ். நீங்கள் பழகுறதுக்கு இதவே யூஸ் பண்ணிக்கோங்க. கீழேருந்து த்ரெட்டு எடுத்துட்டேன். ரிவர்ஸ் போட்டு ஒரு நாட் போட்டுட்டேன். அந்த த்ரெட்டுக்கு அடியில் இந்த சமிக்கியை வைங்க. அந்த சமிக்கிக்கு நடுவில் இருக்க ஹோலில் மறுபடியும் கீழேருந்து ஒரு செயின், திருப்பி மறுபடி அந்த சமிக்கி எண்டில் ஒரு செயின், திருப்பி மறுபடி சமிக்கி நடுவில் ஒரு செயின், திருப்பி எண்டில் ஒரு செயின், சமிக்கியோட நடுவில் ஒரு செயின், இப்படி கேப்பில் அதாவது ஒவ்வொரு சமிக்கிக்கும் இடையில ஒரு செயின் ஃபார்ம் ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். சமிக்கிக்கு இடையில ஒரு செயின், திருப்பி மறுபடியும் சமிக்கி அடியில் வச்சுட்டு செயினுக்கு அடியில் வச்சுட்டு அந்த ஓட்டையில் அதாவது சமிக்கியோட ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் நடுவில் செயின் போட்டு சமிக்கியோட எண்டில் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. நாட் எப்போவுமே குட்டியாக போடுங்க. இனி நீங்கள் போட போகிற ஒர்க்குக்கு எல்லாமே நாட் ரொம்ப சின்னதாக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு லைன் போட்டுக்கோங்க பேனால். ரிவர்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. அதே சமிக்கி தான். இப்போ சமிக்கியை நீங்கள் அந்த த்ரெட்டுக்கு அடியில் வச்சு ஒரு நாட் போட்டுட்டு, அதாவது ஒரு செயின் போட்டுட்டு, அந்த பாதியில் நிற்கிது பார்த்தீங்களா சமிக்கி, அந்த பாதி மேலே இன்னொரு சமிக்கி வைக்கணும். திருப்பி மறுபடியும் அந்த பாதி மேலே இன்னொரு சமிக்கி வச்சு அதே ஹோல்ஸ்குள்ளே ஒரு செயின்,
திருப்பி பாதி மேலே ஒரு சமிக்கி வச்சு அந்த ஹோல்குள்ளே ஒரு செயின். இப்படியே கண்டினியூஸாக போட்டுட்டு வாங்க. இது பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். இந்த இந்த லைன் வச்சே நீங்கள் ஒரு ப்ளவுஸோட அவுட்லைனே நீங்கள் போட்டு முடிக்கலாம். திருப்பி அந்த ஆஃப் மேலே அந்த சமிக்கி மேலே ஒரு சமிக்கியை வச்சு அந்த ஹோல்குள்ளே ஒரு செயின். சமிக்கிக்கு அடியில் போயிடக்கூடாது, மேலே மேலே தான் வரணும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இனி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ப்ளவுஸ் கட்டிங், போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டிங், ப்ரூச்சஸ் ஒர்க் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். லைக் பண்ணுங்கள், தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங். பாய்.